ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மீன ராசியில் உட்காந்துக்கிட்டு மீன ராசியெல்லாம் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்க இந்த சனி வந்து இப்போ வக்ரமாக ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே சனி வந்து மீன ராசியை அடித்து துவைச்சி காய வச்சு புழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக இந்த போராட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரத்தையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அந்த சனி வக்ரமாகிறாரு. நம்மளுடைய சேனலில் ஃபியூச்சரில் ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்யப்படும். வக்ரம்னா என்னது, சனி வக்ரமாகும்பொழுது மீனராசி மட்டும் இல்லாமல் இருக்கிற 12 ராசிகளை கூட நம்ம சொல்லலாம். எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நடக்கும், நல்ல பலனாக இருக்கட்டும் இல்லை கெட்ட பலனாக இருக்கட்டும், சனியால் இந்த வக்ர சனியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் ஃபியூச்சரில் ஒரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறேன். பெரிய கெட்டது பெரிய நல்லது நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து ஒரு தோற்றப்பிழை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அவர் பின்னோக்கி செல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மீனராசியில் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கார். உத்திரட்டாதியிலேருந்து அவர் ரேவதி நட்சத்திரத்துக்கு தான் சனி போகணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது இந்த நவம்பர் வரைக்கும் அவர் உத்திரட்டாதியிலேருந்து மீண்டும் அந்த பூரட்டாதி 4வது பாதத்துக்கே வருவார். வந்துட்டு நவம்பருக்கு அப்புறம் திரும்ப மறுபடியும் உத்திரட்டாதிக்கு போவார். என்ன சார் இந்த சனி முன்னாடி கீர் போடுறாரு, மறுபடியும் ரிவர்ஸ் கீர் போடுறாரு, இவருக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் சனிக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இது சூரியனுடைய நகர்வு. அதாவது சனியிலிருந்து சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கும்பொழுது இந்த வக்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே மீனராசிக்காரங்க சனியால் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வக்ரம் அப்படிங்கிறது மீனராசிக்கெல்லாம் ஒரு நிவர்த்தியாக இருக்கும். அந்த கெடுபலன்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். சனி இயற்கை பாவர் இல்லையா, அவர் வந்து வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இயல்புக்கு மாறான ஒரு நிலை. அதாவது அவர் கெட்டவராக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் கொஞ்சம் நல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த குறிப்பிட்ட காலம் இந்த உத்திரட்டாதியில் இருக்கக்கூடிய சனி அல்லது பூரட்டாதிக்கு வரக்கூடிய சனியால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இந்த 2 நட்சத்திரங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. என்னதான் சனி இந்த வக்ரமானாலும் அந்த சனியுடைய தாக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக மீனராசியில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருந்தால் அந்த வீடியோ ஷார்ட்ஸில் இருக்க கமெண்ட்டை பார்த்தாலே தெரியும். ஏகப்பட்ட பேர் ரொம்ப சஃபராகி இருக்கீங்க, பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த வக்ர பயிற்சி நினச்சி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். சனி வந்து பெரிய கெடுதலை செய்ய போகிறது கிடையாது. கெடுதலை குறைச்சி தான் வந்து மீனராசிக்கு நிறைய நல்லதை அவர் செய்வார் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு. நன்றி.